ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். இது எப்படின்னா, நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து தனியா போட்டிருப்போம். ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் வந்து நம்ம தனியா போட்டிருப்போம். ஆனா இந்த ஸ்டிட்சை இதில பொறுத்தவரையிலும் செயின் வித் ஜிக்ஸாக் அப்படின்னா, செயின் ஸ்டிட்சையும் ஜிக்ஸாக் ஸ்டிட்சையும் ஒண்ணா எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிட்டு பேக் ஸ்டிட்ச் போட்டு நான் வந்து ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து இப்போதைக்கு சில்க் த்ரெட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜரி த்ரெட்லயுமே பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்ல போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த நார்மலா நம்ம எப்போதும் போல எப்படி வந்து செயின் ஸ்டிட்ச் போடுவோமோ அதேமாரி போட்டு நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஜிக்ஸாக் எப்படி போடலான்னு பாருங்க. இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஜிக்ஸாக்கா தான் வரணும். பெருசு பெருசா போடக்கூடாது. அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சைடில் தான் அந்த நீடில வந்து நீங்க வந்து பஞ்ச் பண்ணணும். அது மேலே பண்ணக்கூடாது. நீங்க வீடியோல பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு புரியும். சைடில் ஒரு பஞ்ச்சு ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மேலே, கீழே ஒரு ஸ்டிட்ச்சு, மேலே ஒரு ஸ்டிட்ச்சு. இதுதான் இதோட இது. பாருங்க, சைடில் ஒரு ஸ்டிட்ச்சு, திரும்பவும் நேரா எடுத்துகிட்டு போகல, சைடாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால இது பேர் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிட்ச்சு. உங்களுக்கு யாருக்காவது வந்து அந்த ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் எப்படி ஸ்டிட்ச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே நான் ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லை அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு கிளியராக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுலேயுமே கூட பார்த்து கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து என் நாட் போட்டு முடிக்க போகிறோம். என் நாட் போட்டாச்சு. இப்போ என் நாட் போட்டதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து லைனாக போட்டுட்ருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் மேலே போடாமல் எதனா ஷேப்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து ஹார்ட் ஷேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து சில்க் த்ரெட் ஏற்கனவே போட்டதுனால இப்போ நான் உங்களுக்கு ஜரியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம எப்போதும் போல் எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அந்த செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ அது மேலே எப்படி வந்து நம்ம ஜிக்ஸாக் போடலாம் அப்படின்றத பாருங்கள். சைடில் ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, அதேமாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு. இதே தான். இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றது தெரியல அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே அது எப்படி போடுறதுன்னு பேசிக்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து போடலாம். ஓகேவா? நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் இனிமேல் நிறைய கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் இது கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதுவுமே ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த ஷார்ப் பேஜஸில் கூட அந்த ஷார்ப் பேஜஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் வந்து நீங்கள் போடணும். சரிங்களா? அந்த ஷார்ப் பேஜஸ் மேலே போடக்கூடாது, சைடில் போடணும். பாருங்கள், நான் இங்கே முன்னாடி ஷார்ப் பேஜஸ் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் சைடில் கொண்டுட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்கேயுமே எண்ணெட் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி இதே ஹார்ட் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எந்த ஒரு ஷேப்லனாலும் போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி விடுங்க.